பண்ண வேணாம். பாவமேனா முதலாவது கேள்வி, பின்னோட்டில் பெருதி பௌதிய கணியத்தின் அழகாக இருக்க முடியாதது. பொதுவாக ரெண்டு வகையான பௌதிய கணியம் பார்க்க வேண்டும், அடிப்படை மற்ற பெருதி. பெருதியாக இருக்க முடியாததுன்னா அடிப்படையாக இருக்கக்கூடியது தானே. பெருதியாக இருக்க முடியாதுன்னா அடிப்படையாக இருக்கக்கூடியது. அடிப்படை அழகு ஒன்று ஒன்று தான் நிற்கிறது. ரெண்டாவது கேண்டில் ஆனது சிடி. அப்பதான் ஆன்சரா? முதலாவதுக்கு ரெண்டாவது ஆன்சர். இப்ப முதலாவது சரி. ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது, சுனாமி அலை உருவாகுவதற்கு காரணமாக அமையாத சந்தர்ப்பம். சுனாமி அலைகள்ன்றது சிம்பிளா சக்தி கூடிய அலைகள். சக்தி கூடிய அலைகள் தான் சுனாமி அலைகள். தானே சக்தி கூடிய அலைகள். வலிமையான கடல் அலைகளை விட பாரிய அளவு சக்தி கூடிய அலைகள் தான் சுனாமி அலைகள். ஆக கடல் நீருக்கு உயர் சக்தி ஏதாவது ஒரு மெத்தட்ல கிடைக்குமா? இந்த கடல் நீருக்கு ஏதாவது ஒரு மெத்தட்ல உயர் சக்தி, ஏதாவது ஒரு முறையில உயர் சக்தி கிடைக்குமா? இந்த அந்த கடல் நீர்ல அந்த சக்தி அலைகளாக மாற்றப்பட்டு எல்லா இடத்துக்கும் ஊடுகடத்தப்படும். சக்தி கூடிய அலைகளுக்கு தான் பேரு சுனாமி அலைகள். சரியா? ரைட். சக்தி கூடிய அலைகள் தான் சுனாமி அலைகள். அப்ப கடல் நீருக்கு ஏதாவது ஒரு முறையில் உயர் சக்தி கிடைக்குமா? இந்த அந்த உயர் சக்தி அலையாக மாற்றப்பட்டு ஊடுகடத்தப்படும். சரி. கரையை வந்து சேரும் போது சக்தி கூடிய அலைகள் கரையில பெரிய சேதங்களை உருவாக்கிகளும். சரியான? ரைட். பல முதலாவது அலைகள் பொதுவாக 3 வகை பார்க்கிறோம். ஒன்று உங்களோட ரிசோர்ஸ் புக்லையும் தியரியில் இருக்கிறது எல்லாம். சரியா? ஒன்று சாதாரண அலைகள். சாதாரண அலை வந்து சாதாரண கடல் அலைகள் வந்து காற்று காரணமா உருவாகும். காற்று சாதாரண அலைக்கு, அலை என்ற சக்தி இதுதானே, சக்தி உருவாக்குறது செயல்முறை. அப்ப அலை ஒன்று உருவாகணும்னா சக்தி கிடைக்கும். இப்போ சாதாரண அலைகள் உருவாக தேவையான சக்தி காற்றின் மூலம் பெறப்படும். தானே காற்றின் மூலம் பெறப்படும். காற்று வீசும் போது அமுக்க மாற்றங்கள் காரணமாக அல்லது காற்று பெய்து கடல் மீனில் மோதியதால காற்றின் சக்தி கடல் நீருக்கு உட்படுத்தப்படும். அது சாதாரண அலை. அதே மாதிரி வற்றுப்பெருக்கு அலைன்னு சொல்லு. வற்றுப்பெருக்கு டைடல் வேவ்ஸ் சொல்லி வற்றுப்பெருக்கு உருவாக இந்த சந்திரன் சூரியன் ஈர்ப்பு கவர்ச்சி காரணமாக. சரியா? சந்திரன் சூரியன் ஈர்ப்பு கவர்ச்சியில் உள்ள வித்தியாசம் காரணமாக, மாறுதல் காரணமாக வற்றுப்பெருக்கு அலைகள் உருவாகுது. ரைட். இந்த சந்திரன்டையும் சூரியன்டையும் ஈர்ப்பு கவர்ச்சி, புவி மேற்பரப்பில் உள்ள ஈர்ப்பு கவர்ச்சி காரணமாக இந்த கடல் மட்டத்தில் மாற்றம் ஏற்படுதுதான் இந்த வற்றுப்பெருக்கு. வற்றுப்பெருக்கு இந்த சடதியா உருவாகிறல்ல, திடீரென் அது கொஞ்சம் கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா நீர்மட்டம் அதிகரிக்கும். ஒரு சீசன்ல கடல் நீர்ல நீர்மட்டம் அதிகரித்து சில நேரம் இந்த கடற்கரையோரங்களில் பாதைகள், இந்த பாதைகளும் வந்து அடையும். அது கடல் நீர் அளவு கூடுது. கடல் நீர் அளவு கூடுதல் உண்மையா சானே? கடல் நீர் அளவு கூடுதல் அந்த கவர்ச்சி காரணமாக சில இடங்கள்ல அது அதிகமாயிக்கும், சில இடங்கள்ல குறைவாயிக்கும். சரி.
அது வற்று பெருக்கன்னு சொல்லி. அடுத்து சுனாமி. சுனாமி வந்து ஏதாவது ஒரு மெத்தட்ல உயர் சக்தி சடுதியா கிடைக்குமா இந்த சரியா சுனாமி உருவாகும். இப்ப கேள்வி சுனாமியால உருவாவதற்கு காரணமாக அமையாத சந்தர்ப்பம். அல்ல முதலாவது கடற்பரப்பில் சந்திரன் சூழ்நிலை உண்டாகும் ஈர்ப்பு விசை வந்து சுனாமிக்குரியதல்ல, அதுக்குரியது வற்று பெருக்கு அலைகளுக்குரியது. சரியா வற்று பெருக்கு அலைகளுக்குரியது. ரைட். ரெண்டாவது கடலில் எரிமலை வெடிப்பு ஏற்படல், அது காரணம் சரிதானே. இப்ப எரிமலை வந்து புவி மேற்பரப்பில் மட்டுமல்ல கடலை கீழே மீக்கல் எரிமலையில் செல்வது புவி மைய பகுதியிலேக்கிய வெப்பமான வெப்பமான பார்த்தங்கள் வெளிவரதுன்னா அதனால எரிமலையில் செல்லுது புவி மைய பகுதியிலேக்கிய ரைட் வெப்பமான அந்த திரவங்கள் அல்லது வெப்பமான உருகிய பொருட்கள் என்ன செய்யுது புவி மேற்பரப்பில் வெளிவரதான் எரிமலை செல் எரிமலை வெடிப்பு. இப்போ கடலுக்கு கீழே நடைபெறலாம் ரைட். அதுக்கு அந்த புவி மேற்பரப்பில் மட்டும்தான் வெளியே வர கடல் பரப்புலேயும் அது வெளியே வரலாம். அந்த நேரம் பாரிய சக்தி கடலுக்கு கிடைத்து அது சுனாமியா மாறலாம். சரியா. கடல் படுக்கையில் வழுக்கல் ஏற்படுது ஸ்லைடர். இப்போ நான் நினைக்கிறது சரியா நினைக்க அந்த இதுகள் இப்போ கடலுக்கு அண்மையில் உள்ள நிலப்பரப்புகள்ல சரியா திடீர் அந்த மண் சரிவு மாதிரி திடீரென்று சரிந்து விழுந்தா சரியா. சில இடங்களுக்கும் பெரிய மலைகளுக்கு அண்மையில் இப்ப கடல் நீருக்கு இப்படி பெரிய மலைகள் நான் நினைக்க இப்படிதான் நினைத்தல் இது சரியா. இது கடல் பரப்பு, இது மலைகள் இயக்கிய திடீரெண்டு மாதிரி இதுகள் சரிஞ்சு விழுது இப்படின்னு சொல்லி சரிஞ்சு விழுது. அப்படி சரிஞ்சு விழும் போதும் என்ன செய்யும் கடல்ல பாரிய அலைகள் உருவாகலாம். சரியா. இது உண்மை. இதெல்லாம் ரிசோர்ஸ் புக்ல செல்லப்பட்ட ரீசன். இதான் ரிசோர்ஸ் புக்ல தியரியில செல்லப்பட்டு நேரடியாக சுனாமிக்குரிய காரணங்கள்ல கடலில் எரிமலை வெடிப்பு ஏற்படல், கடல் படுக்கை வழுக்கல் ஏற்படல், அந்த வெளியிலிருந்து எரிகற்கள் நீருடன் மோதுதல். அதுவும் சடுதியா பெரிய ஒரு சுனாமியை உருவாக்கலாம். சரி. எரிகற்கள் எரிகற்கள் பாரிய திணிவுகள் பாரிய வேகத்தோட வந்து கடல் மீது மோதினா கடலுக்கு பெருமளவு சக்தி இடமாற்றப்படும். அந்த சக்தியெல்லாம் அலையாக உடர்த்தப்படும். சரி. அவளோட அடுத்த ரீசன் செல்லப்பட்டிக்கு வந்து பிரதானமானது வந்து இப்போ ஸ்ரீலங்காவுக்கும் 2004 உருவானது. சரி. 2004 உருவான சுனாமி வந்து கடலுக்கு கீழே புவிநடுக்கம் உருவானதாகும். சரியா. பூகம்பம் உருவான கடலுக்கு கீழே பூகம்பம் உருவானது. பூகம்பத்தில் சக்தி அப்படியே கடல் நீருக்கு ஊடுகடத்தப்படுது. ஊடுகடத்தப்பட்டு அது இந்தோனேஷியாவில் ஏற்பட்டது. சுமாத்ரா தீவுக்கு அண்மையில கடலுக்கு கீழே பூகம்பம் ஏற்படுது. அந்த பூகம்பம் காரணமாக சக்தி கடலுக்கு ஊடுகடத்தப்பட்டு கடல் நீருக்கு ஊடுகடத்தப்பட்டு அப்படி அலையாக கடத்தப்படுது. அந்த ரீசன் இதில் செல்லப்பட்டு அது பிரதானமான ரீசனா. ரைட். அடுத்தது வளர்ச்சி அடைந்த நாடு கடலுக்கு அடியில் அணுகுண்டு பரிசோதனை மேற்கொள்ளல். உண்மையா 2004 சுனாமி ஏற்பட்ட நேரம் நிறைய பேர் டவுட் வந்து இது வந்து வளர்ச்சி அடைந்த நாடுகள் வந்து கடல்ல இந்து சமுத்திரத்துல வந்து அவனோட அணுகுண்டுகளை செக் பண்ணி பார்த்தீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லி. அணுகுண்டுகள் செய்கிற நேரம் கட்டாயமாக டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமே. அப்படியா எங்கே கொஞ்சம் போட்ட போகிற புதுசாக இருந்தால் அது வெடிக்கலாட்டி என்ன செய்யணும் ஸ்டார்ட்டுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு அவங்க மனிதருக்கு பாதிப்பு இல்லாத இடங்களை தேர்ந்தெடுக்கு. சில நேரம் எதிர்பார்க்க வல்லரசு நாடுகளாக இருந்தால் சில நாட்டில் மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லைன்னு அவங்க அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க. அப்படி இந்து சமுத்திரத்தில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாமன்னு அந்த நேரம் 2004 பேசப்பட்ட ஸ்டார்ட்டுக்கு. சரியா. ரைட். அப்போ ஆனால் பிறகு அது இது பண்ணப்பட்ட அது அணுகுண்டு வெடிப்பல்ல கடலுக்கு அடியில் ஏற்பட்ட பூகம்பம் செல். சரியா. இப்போ அணுகுண்டு வெடிப்பாலையும் பாரிய அளவு சக்தி உருவாகும். சரியா. பாரிய அளவு சக்தி உருவாகும். அந்த சக்தி கடலுக்கு நீருக்கு ஊடுகடத்தப்பட்ட அது அலையாக கடத்தப்படுது. அப்போ அதுவும் சாத்தியமா. ஆகவே சுனாமி அலை உருவாக காரணமாக அமையாத சந்தர்ப்பம்னா முதலாவது அது வற்றுப்பெருக்கு அலைகளுக்குரியது. வற்றுப்பெருக்கு அலைகளுக்கு உரியது. ஆன்சர் வந்து முதலாவது.
இது அந்த வற்றுப்பெருக்குக்கு சில ஒரு உதாரணம். இது இது நிறைய விஷயம் அனலைஸ் பண்ண கேட்குறேன். நான் மேலோட்டமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ அது புவியில் ரெண்டு பக்கமும் தானே சந்திரனும் சூரியனும் உள்ள போகுது. இந்த சந்திரன் காரணமாக ஒரு கவர்ச்சிக்குமே, எந்த ஒரு திணிவு காரணமாக கவர்ச்சிக்கும் தானே, வர சூரியன் காரணமாக கவர்ச்சிக்கும். இந்த பக்கம் உள்ள நீர் சந்திரனால் கவரப்பட்டு ரைட் நீர்மட்டம் அப்படியே அதிகரிக்கும், அல்லது புவியோட ஈர்ப்பு கொஞ்சம் குறையும். புவியோட ஈர்ப்பு குறையுதல் உண்மையா, புவி ஈர்ப்பு காரணமான விளைவு குறையும். ஏன்? சந்திரனால் சிறிய ஈர்ப்பு வாரதா. இது சுற்றியுள்ள நீர், அதுதான் புவி சுற்றியுள்ள நீர் வட்ட வடிவம் தான் நீக்கி. சந்திரன் சூரியன் அந்த வெளி கவர்ச்சி விஷயம் ஒன்றும் இல்லாட்டி சரியாக இதுவும் கோலமாயிக்கும். அதாவது புவிக்கு மேலுள்ள நீரும் அப்படியே கோலமாக அமையும், சீரான கோலமாக இருக்கு. புவி கவர்ச்சி மாத்திரம் இருந்தா ரைட், புவி கவர்ச்சி மாத்திரமா இருந்தா புவி மட்டத்திலேருந்து ஒரு உதாரணத்துக்கு புவிக்கு மேலால் முழுவதும் நீரால் நிரம்பிக்கிற எடுப்போமே உதாரணத்துக்கு ரைட். இப்போ புவி மேற்பரப்புலேருந்து ஒரு 10 மீட்டருக்கு முழுவதும் நீரால் நிரம்பிக்கிற எடுத்தா எல்லா இடத்துலையும் 10 மீட்டராக இருக்கும் புவி கவர்ச்சி விஷயம் மாத்திரம் இருந்தா. இப்போ சந்திரனை கவர்ச்சி வாரதால புவியால் வர கவர்ச்சியோட விளைவு குறையும். ஏன்? சந்திரன் எதிராக வருது. அப்போ அந்த பக்கங்களில் புவியோட கவர்ச்சியோட விளைவு குறைய கொஞ்சம் மேலெழும். அது மாதிரி இந்த பக்கம் சூரியனை கவர்ச்சி காரணமாக கொஞ்சம் அப்படியே மட்டம் மேலெழும். அது 10 மீட்டர் இருந்தால் இங்கே ஒரு 15 மீட்டராக மாறும், இங்கே 15 மாறும், இங்கே குறையும். இந்த பக்கம் குறைவடையும், இந்த பக்கம் குறைவடையும். இது புவி சூழல புவி சார்பாக சந்திரனும் இயங்க இந்த கவர்ச்சிகள் வெவ்வேறு நாட்களில் ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு மாதிரி அமையும். அந்த டைமு கடல் மட்டத்தில் அளவு மாறுபடும். அதுதான் இந்த வற்றுப்பெருக்கு அலைகள்னு சொல்லுது. சரியா? வற்றுப்பெருக்கு அலைகள். இப்போ சூரியனும் சந்திரனும் சூரியனும் இல்லாட்டி இது எல்லாம் ஒரே மட்டத்தில் இருக்கிற மாதிரி சீராயிக்கு. இப்போ சூரியன் சந்திரன் கவர்ச்சி காரணமாக தான் அந்த கவர்ச்சி காரணமாக தேறியதாக உள்ள புவி ஈர்ப்பு கவர்ச்சி அல்லது ஈர்ப்பு கவர்ச்சி குறைவடைய மற்ற மாற்றம் ஏற்படும். இங்கே சந்திரனால் கவரப்படும், இங்கே சூரியனால் கவரப்படும். அப்போ இங்கே கொஞ்சம் மேலும் உயரம் கூடும், இங்கே நீர்மட்ட உயரம் கூடும், இந்த பக்கம் நீர்மட்டம் குறைவடையும். சரி, இதே சூரியன் சார்பாக புவி இயங்குது, சந்திரனும் இயங்குது, இயக்க நடைபெறும் போது வெவ்வேறு ஒவ்வொரு சீசனுக்கு திசையை பொறுத்தாட கவர்ச்சிகள் மாறும். அப்போ கடல் மட்டம் மாற்றம் ஏற்படும். சரியா? ரைட். சில சொல்லுவாங்க இந்த கடலில் குளிக்க போகிறதா இருந்தால் சில நேரம் சொல்லுவாங்க இந்த சீசனில் போவானம், இப்போ தண்ணி கூட போய நாளைகளுக்கு சொல்லுவாங்க இப்போ தண்ணி கூட வைக்கணும்னு சொல்லி. அதுதான் அந்த சந்திரன் கவர்ச்சி காரணமாக வர மாற்றம் தானே. அப்படி இல்லாமல் கடல் நீரில் அதிகரிப்பு வரல, கவர்ச்சி காரணமாக அந்த மட்டம் மாறுது தானே. மூன்றாவது கேள்வி பாப்போம். இதுவும் சில நேரம் மிஸ்டேக் போக வாய்ப்பிக்கிற ஈஸியான கேள்வி, நான் மிஸ்டேக் போக வாய்ப்பிக்கிறேன். பாருங்க, மாறா வெப்பநிலையில் குறித்த திணிவுடைய வாயின் அமுக்கம் அதன் தற்போதைய பெருமானத்தின் 25% அதிகரிக்கப்பட்டது. 25% என்பது பின்னத்தில் சொல்லதாயதா 0.25. சரியா? 0.25 25%. 100க்கு 25 1க்கு 0.25 தசம் 25. 25% அதிகரிக்கப்பட்டது எனின் கனவளவு சதவீத மாற்றமானது. ரைட். அப்போ பி கவனிக்கணும், பி 1.25 பியா மாறும். 25% அதிகரிக்கப்பட்டது. வி டேஷா மாறுன்னு எடுப்பேன். இப்போ மாறா வெப்பநிலை என்பதால் எங்களுக்கு பிவி மாறலைன்னா P into V is 7 P dash V dash 1.25 P into V dash P 1.25 P மாறும், V dash மாறும்னு எடுப்பேன். அமுக்கம் அதிகரிக்கும் போது கனவளவு குறையும், அந்த V dash வைப்பேன். பிறகு சுருக்கப்பட P 1.25 என்பது 5 கீழ் 4 5 கீழ் 4 இப்போ பெருக்கினா 4 கீழ் 5 வருவேனா. V dash 4 கீழ் 5 V 1.25 5 கீழ் 4 அப்படிங்கிற பேருக்குனா 4 கீழ் 5 எவ்வளோ 0.8 V. இப்போ சதவீத மாற்றம் பண்ணா எவ்வளோ மாறுங்க? V dash அதாவது V ஆயிருந்தது இப்போ 0.8 V மாறிக்கிறேன்னு சொன்னா
சதவீத மாற்றமே எவ்வளோ 0.2 குறைந்திருக்கு. அப்போ 20 வீதத்தெல்லாம் குறைவடை. அல்ல நீங்கள் சமன்பாடு போட வேண்டாம். டெல்டா வியின் கீழ் வி தர 100. டெல்டா வி என்பது வி மைனஸ் 0.2 வி. அப்போ 0.2 வி ஓவர் வி இன்டூ 100. வி சுருக்கினா எவ்வளோ வரும் 20 வீதம். அப்போ 20 வீதம் குறையும். கவனமாய்க்கும். சில நேரம் இது சில நேரம் பெரும்பாலும் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறது. ஏன் பிவி மாறலி தானே, அதானே பிவி மாறலி. பி 25 வீதத்தை அதிகரித்தா வி 25 வீதத்தால் குறையும்னு நினைக்கிறேன். அப்படியே இல்லையா? சரியா? நேர்வித சமனா மாறுகள்ல அப்படின்னா பி 100 வீதமாக மாறினா வி என்பது இல்லாமல் வைத்திடும். பி 100 வீதம் அதிகரித்தா இருமடங்காக மாறினா வி என்பது இல்லாமல் போய்த்திடும். ஏன்னா இது 100 வீதம் அதிகரித்தா கனவால் 100 வீதம் குறையணும்னு எடுத்த விலதா. இப்போ பிவி மாறலி யாராவது யோசிச்சா பி 25 வீதம் அதிகரித்தா வி 25 வீதம் குறையணும்னு எடுத்தால் மேத்தமெட்டிக்கலாக போயிடாது. அதில் அப்படி யோசிச்சா பி 100 வீதம் அதிகரித்தா வி 100 வீதம் குறையும். 100 வீதம் குறைஞ்சா இல்லாமல் போகணும். கனவல் என்பது இல்லாமல் போகணும். அதாவது அமுக்கம் இருமடங்காக மாறினா கனவல் என்பது இல்லாமல் போகணும். ரைட்? அப்படி வாரெல்லாம் கணிப்பு செஞ்சே பாருங்க. பெரும்பாலும் மேலே நீங்கள் அந்த ஃபிசிக்ஸ் கன்செப்ட் மிஸ்டேக் எல்லாம் மேத்தமெட்டிக்கலாக மிஸ்டேக் கொண்டு போக வாய்ப்பிக்கிற, அதாவது 3ஆம் செருப்போ வாய்ப்பிக்கிற. ரைட்? ஆன்சர் 5வது. அடுத்த கேள்வி 4வது. வானியல் தொலைக்காட்டி ஒன்று இயல்பான செப்பன் செய்கையில் உள்ள போது உருப்பெருக்க வலு 20. தொலைக்காட்டின் உருப்பெருக்க வலு என்பது m. சரியா? உருப்பெருக்க வலு m 20. எங்களுக்கு தெரியும் m என்பது FO இன் கீழ் FE. 4வது கேள்வியா 20. ஏன்னா FO வந்து 20 FE. 20 FE. இடைப்பட்ட தூரம் வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரம் FO பிளஸ் FE இயல்பான செப்பன் செய்கையில். வேறாக்கம் என்பது குவிய தூரங்களை கூட்டுத்தொகை சமனாய்க்கும். இது 105. FOக்கு மேலே 20 FE போட்டா 20 FE பிளஸ் FE 105. அப்போ 21 FE 105. அப்போ FE எவ்வளோ 5 சென்டிமீட்டர். எனவே FO எவ்வளோ? FO தேவையில்லை. FE தான் கேள்வி, வலு கேள்வி. அப்போ P வந்து 1/f. 2 கீழ் 5 தர 10 மைனஸ் 2 மேலும் 100 கீழ் 5 20 வரும். 20 டயோப்தர். 20 டயோப்தர். குவிவில்லை என்பதால பிளஸ். 2வது ஆன்சர். P வந்து 1/FE 1 கீழ் 5 தர 10 மைனஸ் 2 10 மைனஸ் 2 மேலே போனால் 100 100 கீழ் 5 20 டயோப்தரா ப்ளஸ் 20 டயோப்தர். ஐந்தாவது கேள்வி பாவம். அதுவும் தியரி கேள்வினா பின்வரும் கூற்றுக்களை கருதுக. பி அலை ஒரு குறுக்கலையாகும். இல்லை, நான் தியரியிலே பார்க்க பி அலை நெட்டாங்கு அலை. பி அலை என்பது நெட்டாங்கு அலை தானே. இப்போ நடுக்க அலைகளில் உடலக அலைகள் மேற்பரப்பு அலைகள் 2 கேட்டகரி பிரிக்கிற. உடலக அலைகள் பாடி வேவ்ஸ் என்றும் சர்ஃபேஸ் வேவ்ஸ் மேற்பரப்பு அலைகள் 2ஆக பிரிக்கிற. உடலக அலைகள் 2 கேட்டகரி வார உடலக அலைகள் இதெல்லாம் தியரியா. ஸோ பாடமாயிக்கணும். உடலக அலைகள் வார பி அலைகள் எஸ் அலைகள். हमारे மேற்பரப்பு அலைகள் என்ன பார்க்குற ரேலி அலைகள் லவ் அலைகள் சொல்லியா. ரேலி அலைகள் லவ் அலைகள். வாக்கு இது நெட்டாங்க அலைகள். உடலக அலைகள் பி அலைகள் நெட்டாங்க அலைகள் பார்க்க. குறுக்கலை என்பது பில. பி அலை திண்மம் திரவம் வாயு என்பவற்றினோடு செல்லும். அது சரியா. பி அலைகள் நெட்டாங்க அலைகள். எந்த ஒரு நெட்டாங்க அலையும் திண்மம் திரவம் வாயு 3னூடாகவும் பயணிக்கலாம். குறுக்கலைகள்
திண்மங்களுக்கூடாக மாத்திரம்தான் பயணிக்கலாமா? குறுக்கலைகள் திரவங்களூடாக வாயுனூடாக பயணிக்காது. ரைட். ஆகவே பி கூட்டு சரி. பி அலைகள்னாலும் எஸ் அலைகள்னாலும் இடைத்தாக்கத்தினால் ரேலி அலைகள் உருவாகின்றன. சரி, தியரியில் மீக்கிறது தான். ரைட். அதாவது புவி நடுக்க மையத்திலிருந்து அதிர்ச்சி மையம்னு சொல்றது, அதிர்ச்சி மையத்தில் உருவாகிற பிறப்பிக்கப்படும் சக்தி பி அலைகளாக எஸ் அலைகளாக உட்பக்கத்திலிருந்து கடத்தப்படுது. பி அலைகளாக எஸ் அலைகளாக கடத்தப்படும். அவை மேற்பரப்பை சேரும். இப்போ மேற்பரப்பில் அவை மேற்பொருந்தை அடையலும். பி அலைகளும் எஸ் அலைகளும் மேற்பொருந்தை அடைந்து புதிய அலைகள் உருவாக்குது. அதான் ரேலி அலைகள், அவ்வ அலைகளா. இது தியரியில் நேரடியாக ரிசர்ச் புக்கில் இருக்குது. ரேலி அலைகள், அதாவது பி அலைகள்னாலும் எஸ் அலைகள்னாலும் இடைத்தாக்கத்தினால் தான் ரேலி அலைகள் உருவாக்கின்றன. இடைத்தாக்கம் ஒன்று மேற்பொருந்தி மாதிரி யோசிங்க. இடைத்தாக்கம் அதான் ரெண்டுக்கு மேற்பட்ட மேற்பொருந்துகை மாறி உடலக அலைகள் அதிர்ச்சி மையத்தில் பிறப்பிக்கப்பட்ட சக்தி, புவி நடுக்கத்தால் பிறப்பிக்கிற சக்தி பி அலைகள் எஸ் அலைகள் உண்டா கடத்தப்பட்டு மேற்பரப்பை வந்தடையும். மேற்பரப்பில் வெவ்வேறு விதமாக வந்தடையும். என்ன இப்போ இங்கே பி அலைகள் வந்தடையும், இங்கே பி அலைகள் திரும்ப எஸ் அலைகள் டிலேயாக வந்தடையும். அவை மேற்பொருந்தை அடைவதால தான் இடைத்தாக்கத்தால், அவற்றின் இடைத்தாக்கம் என்று சொல்லப்படும். இடைத்தாக்கத்தால் தான் ரேலி அலைகள் உருவாகுதான். அது சரி, அந்த கூற்று சரி. அது தியரியில் ஈக்கிறது. ரிசர்ச் புக்கை ரீட் பண்ணி பாருங்க, அதில் நோட்ஸில் அப்படியே ஈக்குது தானே. யூனிட் 3ல சில இடங்களில் ரிசர்ச் புக்கில் நல்ல நோட்ஸ் ஈக்குது, கொஞ்சம் பாருங்கள். உண்டு நடுக்கவியலில், அதே மாதிரி மின்காந்த அலைகளில், அதே மாதிரி லேசரில் தானே. அதில் கொஞ்சம் ரிஃபர் பண்ணிக்கோங்க. ரைட். பாசுறது அப்போ பிஎம் சி 3வது, 5க்கு 3வது ஆன்சர். ஆறாவது கேள்வி. ஒரு குறித்த திணிவுடைய பொருளொன்று ஒரு புள்ளி ஓ குறித்து எளிய சேக்கத்தை ஆற்றுகின்றது. அதன் அலைவு காலம் டியும் வீச்சம் ஏயும் ஆகும். T/8 நேரத்தில் புள்ளி ஓலில் அதன் இடப்பெயர்ச்சி நேரடி எக்ஸ்ட்ராமன் ஏ சைன் ஒமேகா டி. அவர் எடுகோல் சமநிலை தானத்தில் இடப்பெயர்ச்சி 0. அவன் இந்த சமன்பாடு செல்லுபடியாகும். பொருள் சமநிலை தானத்தில் அல்ல நிலைத்திறப்பு உள்ள போது அது நேரம் 0. T = 0, X = 0. சரியா? T = 0ல அதாவது இப்படி சொல்லலாம், நான் நேரத்தை அளவிடும் போது பொருள் சமநிலைத்தானத்தில் ஈக்குவல். T = 0, X = 0 வரணும். அதான் T = 0, X = 0. இந்த சந்தர்ப்பத்தை இந்த சமன்பாடு செல்லுபடியாகுது. சில நேரம் யாருக்கும் செல்லையிலுமே T = 0 போட்டால் X = 0 வருதுன்னு சொல்லி நான் செல்ல வரதில்லை. மேத்தமேட்டிக்கலாக இல்லை, ப்ராக்டிக்கலாக யோசிச்சா T = 0ல பொருள் சமநிலைத்தானத்தில் ஈக்குவல். அப்படி இல்லாட்டி T = 0ல நான் டைம் அளக்கும் போது எளிய சேகத்தில் பொருள் வீச்சத்தில் இருந்தால் சாம்பாடு சைனு பதிலாக கொஸ்டண்டு வரும். சரியா? ரைட். இப்போ நேரடியில் பிரதித்தது சரி. இடப்பெயர்ச்சி கேள்வி. ஏ சைன் ஒமேகாவுக்கு பதிலாக 2π/T இன்ட்டு நேரம் T/8ல சுருக்கினா பாருங்க π/4 வரும். இப்போ ஏ சைன் π/4 என்பது 1/√2. π/4 45 பாகை. sin 45 என்பது 1 கீழ். sin 45 என்பது 1 கீழ் √2. இதுதான் ஆன்சர். 4வது 6க்கு 4வது ஆன்சர்.
ஏழாவது கேள்வி பாப்போம். பக்கம் ஒன்றின் நீளம் 10 சென்டிமீட்டர் உடைய சதுரம் ஒன்றின் உச்சிகளில் சர்வசமனான 4 ஒளிமுதல்கள் வைக்கப்பட்டுள்ளன. இம்முதல்களின் வலு 4 மடங்காக்கப்பட்டு பக்கம் ஒன்றின் நீளம் 20 சென்டிமீட்டர் சதுரமாக அமையுமாறு 4 முதல்களும் அசைக்கப்பட்டால் 20 சென்டிமீட்டர் அசைக்கப்பட்டால் சதுரத்தின் மையத்தில் ஏற்பட்ட ஒளிச்செறிவு மட்ட வித்தியாசம் யாது? ஒளிச்செறிவு மட்ட வித்தியாசம் இவரத்தில் உள்ள ஒளி முதல் இவரத்துக்கு மாற்றப்படுதான். இங்க வலு பி என்னது என்ன? இங்க வலு 4p என்று வரும். தூரம் எப்படி? இந்த தூரம் 6 எடுத்தா பாருங்க, இயல்பொத்த முக்கோணி தானே. இந்த முக்கோணியும் இந்த முக்கோணியும் இயல்பொத்த முக்கோணிகள். எனவே ஒத்த பக்கங்களான விகிதங்கள் சமனாய்க்குமே. இது 10 20 மாறினா R2R மாறும். R2R மாறும். இந்த தூரமார் இந்த தூரமார் இது 10 20 மாறினா இயல்பொத்த முக்கோணிகள் ஒத்த பக்கங்களுக்கான விகிதம் சமனாய்க்கணும். இது 2 மடங்கா மாறினா இதுவும் 2 மடங்கா மாறும். சரியா? ஆனா ஒரு ஒளி முதல கருது அதான் இது. இங்க வலு P, இங்க வலு 4p என மாறும். இந்த ஒரு ஒளி முதலால வார செறிவை பார்ப்போம். முதலாவது செறிவு. செறிவுக்குரிய சமன்பாடு P கீழே, அதாவது P கீழேக்கு பதிலாக 4πr². இங்க பார்த்தா பாருங்க, வலு 4 மடங்கா மாறுது. மாற்றத்தை பார்ப்போமா? ஒரு ஒளி முதலால புள்ளியோல் உருவாகுக. ஒரு ஒளி முதலால புள்ளியோல் உருவாக செறிவை பார்ப்போம். செறிவுக்கு எந்த நடக்குன்னு பார்ப்போம். அடுத்த செறிவு மட்டத்தை பார்ப்போம். இப்போ செறிவை பார்த்தா பாருங்க, P5 4p மாறுது. அப்போ வலு 4 மடங்கா மாறுது. R5 தூரம் இப்ப 2R மாறுது. R இருந்த தூரம் 2R. R வர்க்கமே அது என்ன செய்வோம்? R 2R மாறினா R வர்க்கம் 4 மடங்கா மாறும். அப்ப இங்க 4 என்பது வரும். வலு 4 மடங்கா மாற, தூரம் 2 மடங்கா மாற, தூரத்தை வர்க்கம் 4 மடங்கா மாற, இரண்டும் கேன்சல் ஆக செறிவு மாறாது. ஆக ஒரு முதலாள வார செறிவு மாறலாட்டி 4 முதலாள வார செறிவும் மாறாது. செறிவு மாறலாட்டி செறிவு மட்டமும் மாறாது. செறிவு மட்டத்தில் உள்ள மாற்றம் 0 வரும். ஒளிச்செறிவு மட்டத்தில் உள்ள மாற்றம் 0. செறிவு மாறலாட்டி செறிவு மட்டமும் மாறாது. அப்படித்தானே? ஒளிச்செறிவு மட்டத்துடைய சமன்பாடு 10 log I/0. ஒளிச்செறிவு மாறலாட்டி ஒளிச்செறிவு மட்டமும் மாறாது. கேள்வி மட்டத்தில் உள்ள மாற்றமே, மாற்றம் 0. இங்க என்ன நடந்துகிறது? என்ன வலு 2 மடங்காக்கப்படுது. நல்லா கவனிக்கணும். வலு 2 மடங்காகுது. வலு 2 மடங்காகுது. வலு 4 மடங்காகுது. தூரம் 2 மடங்காகுது. வலு 4 மடங்கால ஒளிச்செறிவு அதிகரிக்க பார்க்கும், தூரம் அதிகரித்தால குறைய பார்க்கும். ரெண்டும் ஒரே விளைவு ஏற்படுது. அதிகரிக்க அளவும் குறைந்த அளவும் மடங்குகள் சமனாயிக்குது. எனவே மட்டத்தில் ஒளிச்செறிவுல மாற்றம் ஏற்படாது. வலு 4 மடங்கு, ஆரை 2 மடங்கு, அது வர்க்கம் 4 மடங்கு, அல்ல தூரமா தூரம் 2 மடங்கா மாறுது. என்னோட வர்க்கம் 4 மடங்கா மாறும். கேன்சல் ஆன செறிவு மாறாது. செறிவு மாறலாட்டி பீட்டா மாறாது. எனவே ஆன்சர் டெல்டா பி 0. ஆக டெல்டா பீட்டா 0. ஆன்சர் வந்து முதலாவதா? 7க்கு முதலாவது.
எட்டாவது உருவில் காட்டியவாறு ஒரு தள விசை தாக்குகின்றதேனின் விளையுள் விசையின் கிடை நிலைக்குத்து விளையுள் விசை முறையே. விளையுள் விசையின் கிடை நிலைக்குத்து கூறுகள் முறையே. அப்படி வந்தா நல்ல மாதிரி. விளையுள் விசையின் கிடை நிலைக்குத்து கூறுகள் முறையே. டவுட் ஏதாவது சரிதானே? ரைட். விளையுள் விசையின் கிடை நிலைக்குத்து கூறுகள் என்பது இந்த தொகுதியில் உள்ள விசைகள கிடை நிலைக்குத்து கூறுகள விளைவுள் தான். விளைவுள் விசையின் கூறு என்பது விசைகள கூறுகள விளைவுள் தான். சரியா? முதலாவது எக்ஸ் கூறை காணுவோம். எக்ஸ் கூறு 3 நேரடியாக வரும். 3 பிளஸ் 8√3 8√3 cos 60 √3/2 வரும். 2√3 cos 60. இப்போ 2√3 cos 60 √3/2. சாரி cos 60 half. cos 60 half. 3 நேரடியாக வரும். 8√3 cos 60 half. 2√3 cos 60 half. 3 நியூட்டன் வராது. 3√2 cos 45 மைனஸ் எதிர்த்து செலிக்கு 3√2 cos 45 ஒன்றின் கீழ் √2. இது 2 cos 30 மைனஸ் 2 cos 30. cos 30 என்பது √3/2. சுருக்கினா 3 இங்க 8 கீழ் 2 4√3 இங்க √3 5√3 இங்க மைனஸ் √3. அப்ப 4√3 என்று வரும். 4√3 அதுதான் சுருக்கினா 3 வரும். மைனஸ் 3 இதே மீது சுருக்கினா 4√3 நியூட்டன். இதான் எக்ஸ் கூறு 4√3 நியூட்டன். சரி, அடுத்த y கூறை காண வேண்டியது. y கூறுன்னு என்ன? நேரடி 8√3 sin 60 8√3 sin 60 √3/2. இங்க 2 sin 30 2 sin 30 half. 3 நியூட்டன் வராது. வைத்து சில கூறு வராது. எதிர்த்து செல் உள்ளது பாருங்க. 3√2 cos 45 மைனஸ் 3√2 cos 45 ஒன்றின் கீழ் √2. 3 நேரடியாக எதிராக மைனஸ் 3 மைனஸ் 2√3 sin 60 sin 60 60 விலத்தி மறிக்க 2√3 sin 60 2√3 sin 60 √3/2. 8 கீழ் 2 4 √3 அப்ப 3 12 பிளஸ் 1 மைனஸ் √2 கேன்சல் 3 திரும்ப மைனஸ் 3 திரும்ப 2 கேன்சல் √3 மைனஸ் 3. ஆக பாருங்க 12 13 இங்க 9 கழிக்கணும். ஆகவே 4 நியூட்டன். ஆன்சர் இது. எக்ஸ் கூறு 4√3 y கூறு 4 நியூட்டன். 3வது 8க்கு 3வது ஆன்சர். 8க்கு 3வது. ஒன்பதாவது கேள்வி. 40 சென்டிமீட்டர் குவியத்தூரமுடைய குழிவு வில்லையும் 20 சென்டிமீட்டர் குவியத்தூரமுடைய குவிய வில்லையும் ஒன்றாக வைக்கப்பட்டு அவ்வில்லை சேர்மானத்திலிருந்து 20 சென்டிமீட்டர் தூரத்தில் முடிச்சுட்டு 2 விட கண்ணாடி குற்றி ஒன்று வில்லை சேர்மானத்தில் முதலச்சிற்கு செங்குத்தா வைக்கப்பட்டுள்ளது. வில்லையில் சமாந்தரமாகப்படும் லேசர் கற்றை ஒன்று வில்லையிலிருந்து எவ்வளவு தூரத்தில் ஒருங்கும்னு கேள்வி. 9வது கேள்வி. F1 20 F2 40. முதலாவது சேர்மானத்தை காணுங்க. சேர்மானம் ஒன்றின் கீழ் F ஒன்றின் கீழ் F1 ஒன்றின் கீழ் F2 ஒன்றின் கீழ் 20 மைனஸ் ஒன்றின் கீழ் 40 பிளஸ் குவிவு வில்லை மைனஸ் குழிவு வில்லை பிளஸ் இது வரும்
மைனஸ் 1 கீழ் 40 சுருக்கினா 2 கீழ் 40 மைனஸ் 2 கீழ் 40 பிளஸ் 1 கீழ் 40 கூட்டினா மைனஸ் 1 கீழ் 40 எஃப் எவ்வளோ மைனஸ் 40 சென்டிமீட்டர். ஆக சேர்மானம் வந்து பாருங்க 40 சென்டிமீட்டர் குவியத்துறமுடைய குவிவு வில்லை அல்ல நான் பார்த்திக்க எதிட இதில் பார்த்திக்கிற போதும் எதிட குவியத்துறம் குறைவாய்க்குதோ அதுதான் சேர்மானமாயிக்கும். இந்த குவியத்துறம் குறைந்ததுனா வலு உயர்வாய்க்கும். இதில் வலு உயர்வோ சேர்மான வில்லையும் அதே வகையெல்லாம் வரும். இப்போ என்ன செய்யும் இதில் ஒரு படுத கதிர்கள் கீழே படுத கதிர்கள் 40 சென்டிமீட்டர்ல சமாந்திர கதிர்கள் 40 சென்டிமீட்டர்ல ஒருங்குமாறு செல்லும். இப்படி இந்த சமாந்திர கதிர்கள் 40 சென்டிமீட்டர்ல ஒருங்குமாறு செல்லும். இப்படி ஆனா இப்ப என்ன செஞ்சுக்கோம்டா 20 சென்டிமீட்டர்ல ஒரு கண்ணாடி குற்றி வைக்கப்பட்டிருக்கு. 20 சென்டிமீட்டர் இப்படி ஒரு கண்ணாடி குற்றி வைக்கப்பட்டிருக்கு. எனவே இவரத்துல கதிர்கள் முறிவு நிகழும். இந்த இடத்துல ரைட் இந்த இடத்துல தொடர்ச்சியா புகையில்லாத முறிவடையும். எப்படி முறிவடையும் செவ்வண்ண நோக்கி முறிவடையும். எனவே கதிர்கள் இவ்வாறு செல்லும், இவ்வாறு ஒருங்கும். இவரத்துல செவ்வன் வரைந்தா நல்லா கவனிக்கும். இந்த இடத்துல செவ்வன் வரைந்தா செவ்வண்ண நோக்கி முறிவடையும். ஐதான ஊடகம் அடர்ந்த ஊடகம் செவ்வண்ண நோக்கி முறிவடையும். அப்படிங்க பயணிக்க வேண்டிய கதிர்கள் செவ்வண்ண நோக்கி முறிவடையும். இங்களை பயணிக்க வேண்டிய கதிர்கள் செவ்வண்ண நோக்கி முறிவடையுது. இங்களையும் செவ்வண்ண நோக்கி முறிவடையுது. எனவே பாருங்க இது 20 சென்டிமீட்டர், இதுவும் 20 சென்டிமீட்டர். ஆகவே மேலும் அங்கால போய்த்தான் ஒருங்கு வேணா, மேலும் அப்பால் போய்த்தான் ஒருங்கு. ஆகவே 20 ஏதோ கூடணும். எனக்கு ஆன்சர் எது 20 இன்னும் கூடணுமாண்டா 60. ஒருங்கும் தூரம் அதிகரிக்கும். இந்த கண்ணாடி குற்றி இல்லாட்டி சரியாகவே 40 ஒருங்கும். கண்ணாடி குற்றி இல்லாட்டி சரியா 40 ஒருங்கும். இப்ப கண்ணாடி குற்றி இருக்கிறதால என்ன செய்யுது மேலும் விரிவடையுது. ஏன் விரிவடைதன்றதை விட இப்படி போற கதிர்கள் செவ்வண்ண நோக்கி முறிவடையுது. இப்படி போற கதிர்கள் செவ்வண்ண நோக்கி முறிவடையுது. சரி உள்ள ஆன்சர் 60 ஐந்தாவது. அந்த பெருமானத்தை எப்படி காணலாம் சரியாவே 60 வாரம் எப்படி இருந்து சரியாவே 60 எப்படி வருதான்னு பாருங்க. செஞ்சு பாருங்க. செஞ்ச இல்லையா பெருமானத்தை கண்டு பாருங்க. சரியான பெருமானத்தை பெற்று 60 இல்லையா? சரி எந்த ஐடியா பயன்படுத்த எந்த சாம்பாடு பயன்படுத்தலாம். இந்த உண்மையாளத்தின் தோற்றாலும் அந்த கன்செப்ட் தானா வளமையா உண்மையாளத்தின் தோற்றாதான் இந்த மாதிரி அமைப்பிலே வாக்கு ரைட். இப்படி வார கதிர்கள் கவனிக்கணும். இப்படி வார கதிர்கள் செவ்வண்ண விலத்தி முறிவடைந்து இப்படி வந்து சந்திக்கும். செவ்வண்ண விலத்தி முறிவடைந்து இப்படி சந்திப்பது போல் தோற்றம். மேலுள்ள அவதானிக்கு இதான் உண்மையாலம், இதுதான் தோற்ற ஆலம் வி. உண்மையாலம் தோற்ற ஆலம் அடியிலேருந்து வரணும் இல்ல. அப்படிங்க முறிவுச்சுட்டி உண்மையாளத்தின் கீழ் தோற்றாலும் முறிவுச்சுட்டி சமநாயக்கும் உண்மையாளத்தின் கீழ் தோற்றாலும் அதே கான்செப்டை நாங்க பயன்படுத்தலாம். இப்போ சுமடுகளை ஒழிக்காதுகள் எங்களை வருதுன்னு சொல்லி இதால வருதுன்னு சொல்லி
இப்படி வந்து புறமாற்றப்பட்ட கதிர்களை யோசிங்க. அப்ப ஈஸியா இருக்கும். இதான் பொருளிந்து வார கதிர்கள் வந்து முறிவடைந்து பயணிக்கும், இங்க சந்திப்பது போல் தோற்றும். இதான் பொருள், இதான் விம்ப. புறமாற்றப்பட்ட கதிர்களுக்கு வளமையா நாங்க அப்படிதான் எடுக்கு. அடர்ந்த ஊடத்தில் வர கதிர் தான் எடுக்கு. அதுக்குரிய சாம்பாடு தானே உண்மையாளத்துங்கள் தோற்றாலும். ஊடகம் மாறினா எப்படி இருக்குன்னு தெரியுமே எனக்கு ஐடியா சானே. முறிவு சுட்டியை மாற்றி போடுறா சாரி, அவதானிக்கும் ஊடகம் சார்பான முறிவு சுட்டியை போடணும். அப்படியெல்லாம் யோசிக்க தேவையில்லை. இப்பைக்கு அப்படியெல்லாம் போக தேவையில்லை. என்ன செய்யலாம் எங்களுக்கு? வளமையா அடர்ந்த ஊடகத்தில் வர கதிர் தான் நிறுவு. அதே மாதிரி இதை புறமாற்றிய கதிரை யோசிப்பேன். புறமாற்றிய கதிர் ரைட், புறமாற்றப்பட்ட கதிர். இப்படி வர கதிர்கள் இங்க முறிவடைஞ்சு இந்த பாதையில போகும். அதுதான் பொருள். இந்த முறி கதிர்கள் சந்திக்கிற மாதிரி தோற்றிய இடம் தான் விம்ப. இப்ப நான் கருதிக்கு புறமாற்றிய கதிர், இப்படியா புறமாற்றப்பட்ட கதிர். இதான் உண்மையாளம் வரும். இதான் உண்மையாளம், இதான் தோற்ற ஆழம் 20. அது முறியச்சுட்டு ஏன் சமன் வி 2. உண்மையாளம் தான் கேள்வி காண வேண்டியது. தோற்றாலம் 20. இப்போ யூ எவ்வளோ? 40 சென்டிமீட்டர். யூ வந்து 40 சென்டிமீட்டர். சரியா? அத கேள்வி வில்லிலிருந்து எவ்வளவு தூரம் வந்து அப்ப 20ம் 40ம் எவ்வளோ? 60. சாம்பாடால பெறணும்னா அது சாம்பாடா ரைட். ಈಗ இன்னொரு எடுகோல் வரணும். இந்த இது ஒடுங்கிய ஒரு கற்றையா அயக்கணுமா? ஒடுங்கிய கற்றை மிக மிக அண்மையில வர 2 கதிர் அயக்கணும். அவற்றுக்கு தான் இந்த உண்மையாலும் தோற்றாலும் சாம்பாடு பயன்படுத்தல. இந்த டீட்டாக்கள் மிகச்சிறிய பெருமானங்களா அயக்கணும். ஏன்னா உண்மையாலும் தோற்றாலும் சாம்பாடு நிறுவுற நேரம் sin θ அன்னவல் சமன் θன்னு ஒரு எடுகோல் எடுக்கிறேன். sin θ tan θக்கு சமன் எடுகோல் எடுக்கிறேன். அது செல்லுபடியாக θ மிகச்சிறிதா உள்ள போகுது. இப்போ θ மிகச்சிறிதாகணும், இது பெரிய கதிராய்க்க இயலாது. அது பெரிய பரந்த கதிராய்க்க இயலாது. ஒடுங்கி அண்மையில வார 2 கதிர்களா அயக்கணும். இதை ரைட். சரி. அது 10வது கேள்வியை பார்ப்போம். திருச்சியமானி பரிசோதனையின் போது அரிய மேசை மட்டமாக்கப்பட வேண்டும். இது தொடர்பாக கீழே தரப்பட்ட கூற்றுக்களை கருதுக. இப்போ பாருங்க, இதே கான்செப்ட் தான் பயன்படுத்திக்கிறேன். இதே கான்செப்ட் தான் பயன்படுத்திக்க. இதுக்குரியதானே வளமையா நாங்கள் பார்க்கறது. ரைட். இதான் உண்மை தானம், இதான் தோற்றத்தானம். இதான் உண்மையாலம் தோற்ற ஆழம். முறிச்சுட்டி உண்மையாலத்தின் கீழ் தோற்ற ஆழம். அதே வடிவம் தான் அங்கே மீக்கிறது. நாம் பயணிக்க கதிரை பதிலாக புறமாற்றிய கதிரை யோசிக்கிறேன். ஏன்னா புறமாற்றிய கதிரை எடுத்தா எக்ஸாக்ட்லி இந்த வடிவம் வரும். நேரடியாக பொருளாகவும் இது பிம்பமாகவும் கருதி, இதை உண்மை தூரமாகவும் இது பிம்ப தூரமாகும் தோற்ற தூரமாக கருதி சாம்பாடை போட்டு வீடு எடுக்கலாம் ஈஸியா. ரைட். அழுக்கிறேனே. 10வது கேள்வி. 10வது திருச்சியமானி பரிசோதனையின் போது அரிய மேசை மட்டமாக்கப்பட வேண்டும். இது தொடர்பாக கீழே தரப்பட்ட கூற்றுக்கள் கருதுக. மட்டமாக்குவதற்கு ஒரு நீர் ஒளிமுதலை பயன்படுத்தப்பட வேண்டும். இல்லைனா மட்டமாக்கிறதுக்கு ஒரு நீர் ஒளி முதல் தாண்டு கட்டாயம் இல்லை. ஏன்னா மட்டமாக்குனாங்க ஒளி தெரிப்பு இயல்பு அடிப்படையில் ஒளியிட தெரிப்பு பயன்படுத்தி தான் மட்டமாக்கம் செய்யுது. விளையாதான் ஒளி தெரிப்பு, அதாவது நேர் வரிசையாக்கிலிருந்து வார கதிர்களை இந்த அரியத்துல 2 பக்கம் விழ செய்யுது. இப்படி இந்த கதிர்கள் பகுதியாக தெரிப்படைந்து போற கதிர்களை வைத்து தான் மட்டமாக்கு. மட்டமாக்கு அரியமேசை மட்டமாக்கு அந்த செப்பம் செய்கிற தெரிப்பை பயன்படுத்தி. தெரிப்பின் போது நிறப்பிரிகை உருவாகாது. முறிவின் போது நிறப்பிரிகை ஏற்படலாம். தெரிப்பு நிறப்பிரிகை ஏற்படுவதில்லை. எனவே அது வெள்ளொலியா இருந்தன்னு பிரச்சனை இல்லை. ஒரு நீர் ஒளி முதல் தான் ஐக்கணுமெண்டு கட்டாயம் இல்லை. நிறப்பிரிகை அடையுமாயிருந்தா தான் நான் என்ன செய்தேன், ஒரு நீர் ஒளி முதலுக்கு போறேன். மட்டமாக்கும் செப்பம் செய்கை நடைபெறுத தெரிப்பு ஒளி தெரிப்பை வைத்து முறிவெல்ல தெரிப்பு. எனவே ஒரு நிற ஒளி முதல் தான் நீக்கமென்று கட்டாயம் இல்லை. ஒரு நிற ஒளி முதலை பயன்படுத்தலாம். வெள்ளொலியையும் பல நிறங்கள் சேர்ந்த ஒளியையும் பயன்படுத்தலாம்.
அது மட்டமாக்குவதற்கு ஒரு நீர் ஒளிமுதலை பயன்படுத்தப்பட வேண்டும். பிழை, கூற்று பிழை. மட்டமாக்குவதற்கு அரியத்தின் ஒரு ஓரமானது மேசையில் இரு திருகாணிகளை தொடுக்கும் கோட்டிற்கு செங்குத்தாக வைக்கப்பட வேண்டும். அது சரி, அது ஒரு ஸ்டாண்டர்ட் தான். அது ஒரு ஸ்டாண்டர்ட் தான். அதாவது அரியத்தின் ஏதாவது ஒரு முறிவு ஓரம், சரியா, இந்த திருகுகள், சரி, இப்ப 3 திருகுகள் இப்படி இருக்கும்னு சொன்னா அதுல ஏதாவது இரு திருகுகளை இணைக்கும் கோட்டுக்கு செங்குத்தா வார மாதிரி, ரைட், இப்படிதான் அரியம் வைக்கப்படும். ரைட், இதான் அரிய கோணம் ஏ, இப்படி வைக்கப்பட சிறந்தது. சரியா? அதாவது மட்டமாக்குவதற்கு அரியத்தின் ஒரு ஓரமானது மேசையில் உள்ள இரு திருகாணிகளை தொடுக்கும் கோட்டிற்கு ஏதாவது ஒரு கோட்டிற்கு செங்குத்தாக வைக்கப்பட வேண்டும். அதுவும் சரியா, பி கூற்று சரியா, ஏ கூற்று பிழை, பி கூற்று சரி, வளமையானதான். அப்படின்னா தான் எங்களுக்கு அந்த மட்டமாக்குவது ஈஸியா இருக்குமா? அப்படி இல்லாட்டி பெரிய சிக்கலா மாறிடும். செங்குத்தா வைக்கலாட்டி நீங்க ஒரு பக்கத்தை மட்டமாக்கிட்டு அடுத்த பக்கம் வந்தா அதை மட்டமாக்கும் போது அது குழம்பிடும். திரும்ப அங்க வைத்து பார்த்து திரும்ப மட்டமாக்கும் போது இது குழம்பிடும். விலதா எப்ப மட்டமாக்கு எப்படி இந்த குறுக்கு கம்பி, தொலைக்காட்ட குறுக்கு கம்பியில நேர்வரிசையாக்கிற அந்த நீழ்த்துவாரத்தின பிம்பம், பிளவின் பிம்பம் மேலும் கீழும் சமச்சீரா வாரமாறு, நிலைக்குத்தா வாரமாறு, சமச்சீரா வாரமாறு. இப்ப நீங்க இந்த முகத்தை பயன்படுத்தி செப்பம் செஞ்சுட்டு அங்க வைத்து செஞ்சா இது பிழையாயிடும். திரும்ப இங்க வந்து பார்த்து அதை செஞ்சா அது பிழையாயிடும். எப்ப செங்குத்தா வைக்கலாட்டி, ரைட், செங்குத்தா வைக்கப்படலாட்டி. செங்குத்தா வைத்தா தான் எங்களுக்கு இந்த மட்டமாக்குறது ஈஸியா இருக்குமா, ஈஸியா இருக்கும். அப்படி இல்லாட்டி மட்டமாக்கலாம், ஆனாக்கு வேலை கூட ஷூர் பண்ணல. அங்கே செஞ்சு மாட்டம் வரும்போது இங்க மாறிக்கும், இங்கே மாறிட்டு இங்கே வந்து அங்கே மாறிக்கும். சரி, அதை தவிர்க்க தான் செங்குத்தா வைக்கப்படுது. பி கூற்று சரி. மட்டமாக்க நீர்மட்டம் பயன்படுத்த முடியாது, ஏனெனில் மேசை மட்டமாக்குவது தொலைக்காட்டிலிருந்து வெளியேறும் ஒளிக்கதிர்களுக்கு சமாந்தரமாகவே மட்டமாக்கப்படுகிறதா? உண்மையில் அரிய மேசை மட்டமாக்கப்படுகிறது நேரு வரிசையாக்கிற அச்சும் தொலைக்காட்டிட அச்சும் உள்ள அதே அச்சுக்கு சமாந்தரமாக திருசியமாண்ட மேசை வார மாதிரி தான் அது மட்டமாக்கப்படுது. நேர் வரிசையாக்கிற அச்சுக்கிற இப்படி நேர் வரிசையாக்கி இதுல ஒளியல் அச்சு, இந்த வில்லேட ஒளியல் அச்சு, தொலைகாட்டி வில்லேட ஒளியல் அச்சு, வில்லைகள ஒளியல் அச்சு, இது இப்படி இருக்கும். அந்த அச்சுக்களுக்கு சமாந்தரமா வார மாதிரி தான் இந்த மேசை மட்டமாக்கப்படுது, அரிய மேசை மட்டமாக்கப்படுது. ரைட். இப்ப மட்டமாக்க நீர்மட்டம் பயன்படுத்த முடியாது அந்த பகுதி சாரி சீல முதலாம் பகுதி சார் நீர்மட்டம் ஓட்டர் லெவலில் வைத்து மட்டமாக்குகள் இங்க அந்தந்த அரியத்துக்கு தான் மட்டமாக்கணும். சரியா? அரியத்தை வைத்து தான் மட்டமாக்கணும், நீர்மட்டத்தை வைத்து மட்டமாக்கணும். இந்த நீர்மட்டத்தை வைத்து மட்டமாக்கினா அரிய மேசை கிடையா தான் வரும், கிடையா மட்டமாக்கப்படுது. ஆனால் எங்களுக்கு கிடையா வாடுறதுல முக்கியம் இந்த அச்சுக்களுக்கு சமாந்தரமா வாடுறது. எதுடா நேர்வரிசையாக்கின தொலைக்காட்டுடைய அச்சுக்களுக்கு சமாந்தரமா வாடுறதுதான் முக்கியம். மட்டமாக்க நீர்மட்டம் பயன்படுத்த முடியாது, ஏனெனில் மேசை மட்டமாக்குவது. அந்த முதலாம் பகுதி சரி, ஏனெனில் மேசை மட்டமாக்குவது தொலைக்காட்டிலிருந்து வெளியேறும் ஒளிக்கதிர்களுக்கு சமாந்தரமாகவே மட்டமாக்கப்படுகிறது. அவர் தான் சொற்பிரயோகத்தில் கொஞ்சம் குழப்பமீகிற. நான் நினைக்கிறேன் தொலைக்காட்டியல்ல நேர்வரிசையாக்கி வரணும். வந்து நேர்வரிசையாக்கி இந்த வெளியேறும் ஒளிக்கதிர்களுக்கு சமாந்தரமாக அரிய மேசை ஈக்கிற மாதிரி தான் மட்டமாக்கப்படுதுன்னு சொல்லு. சரி, அந்த கூற்று சரியான எடுக்கப்பட்ட ஸ்கீம்ல சி கூட்டு. ஏன்னா சி கூட்டுல டவுட் வந்தீங்க அந்த தொலைக்காட்டியா நேர்வரிசையாக்கியா சொல்ல வரேன். ஏன்னா தொகுதியை பார்த்தா நேர்வரிசையாக்கி இருந்தா கதிர்கள் வரும், நேர்வரிசையாக்கில கதிர்கள் வந்து அது தொலைக்காட்டி உள்ள புகும் தொலைக்காட்டில வெளியேறும் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்வை துண்டால. ரைட், சும்மா நினைக்க சில நேரம் மிஸ் ஆகிக்க வாய்ப்பையும் நான் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். அதே ரைட், சீல ஏதாவது மாற்றம் வருதான்னு சரி. இப்போ ஸ்கீம் ஆன்சர் போவோம். ஆனால் சி கூட்டும் டவுட் ஆகலையா? சி கூ டவுட். அப்போ ஸ்கீம் ஆன்சர் பியும் சியும் தானே 4வது.
இப்ப டவுட்ஸ் இருந்தா கேளுமா, டவுட்ஸ் இருந்தா பஸ் 10 சரியா? அதுல சேகோட்ல திரும்ப பாப்போம். மட்டமாக்க நீர்மட்டம் பயன்படுத்த முடியாது என்ற பகுதி சரி. ஏனெனில் மேசை மட்டமாக்க தொலைக்காட்டிலிருந்து வெளியேறும் ஒளிக்கதிர்களுக்கு சமாந்தரமாக மட்டமாக்கப்படுகிறது. அது இடத்துல தொலைக்காட்டி இல்லாம நேர்வரிசையாக்கி வந்தா சரி என்று சொன்னா இன்னும் கொஞ்சம் பார்த்தா அது உண்மையா பிழைன்னா வரும். அது என்ன ஒளிக்கதிர்களுக்கு சமாந்திரம் என்பதை விட ஒளியல் அச்சுக்களுக்கு சமாந்திரம் தான் வரணும். நேர்வரிசையாக்கிட தொலைக்காட்ட ஒளியல் அச்சுக்களுக்கு சமாந்திரமா வார மாதிரிதான் மேசையோட தளம், அரிய மேசையோட தளம் மட்டமாக்கப்படுது. அது ஒரு பகுதி சரி, மற்ற பகுதி பிழை. இல்லை உண்மையா சரியா? வளமையா நாங்க இதுல கதிர் வரைபடம் இப்படி வரையுது. பழமையா கதிர் வரைபடம் நாங்க இப்படி வரையுது. ஆனா உண்மையா அந்த கதிர் வரைபடம் அதுல உள்ள ஒரு புள்ளிக்கு தான் சரிவர். ஒரு புள்ளிக்கு இந்த பிளவலிக்கு ஒரு புள்ளிக்கு, இதே பிளவலிக்கு இன்னொரு புள்ளி எடுத்தா இப்படி வராது கதிர்கள். பிளவலிக்கு மத்த புள்ளி எடுத்து அதிலிருந்து வார கதிர்கள் இந்த டிரெக்ஷன் தான் போகும். இது ஒரு சிம்பிளா ஒரு வில்லை தானே. வில்லைட குவியத்தளத்துல இந்த மாதிரி ஒரு புள்ளி எடுத்தா, இந்த மாதிரி ஒரு புள்ளியிலிருந்து வர கதிர்களை பார்த்தா ரைட், அந்த கதிர்கள் இப்படிதான் போகும். ஆகவே இந்த கதிர்களுக்கு இந்த அரிய மேசை சமாந்தரமாக இருக்காது. அரிய மேசை தளம் சமாந்தரமா இருக்காது. அந்த சரியாக ஒளியல் அச்சில் ஒரு புள்ளி எடுத்து அந்த கதிர்களுக்கு தான் சமாந்தரமா வரும். அப்படி இல்ல மற்ற புள்ளிகள் எடுத்தா சமாந்தரமா வராது. இங்க நாங்க பொருள் என்று பார்க்கிறது ஒரு புள்ளி அல்ல, ஒரு பிளவு நீள்துவாரம் தான் பொருளா எடுக்கிறது. திருஷ்யமான பொருளா எடுக்கிறது அந்த நீள்துவாரம் சரியா, பிளவுன்னு சொல்லுது. அது ஒரு புள்ளி அல்ல, அது ஒரு ஏக பரிமாண பொருள், ஒரு உயரமான பொருள். அது ஒரு புள்ளியிலிருந்து வார கதிர்கள் தான் இப்படி சமாந்தரமா போகும். அதே இன்னொரு புள்ளி எடுத்தா அது சமாந்தரமா போகும், ஆனா ஒளியலட்சி சமாந்தரமா போகாது. அந்த கதிர்களை பார்த்தா அரியமே சில தளம் அதுக்கு சமாந்தரமா ஒருபோதும் ஈக்காது. ஏன்னா முதல் பகுதி சரி, இந்த பகுதி பிழை. எனவே பி மாத்திரம் சரியான எடுக்கதான் சிறந்தது. ஒரிஜினல் ஸ்கீம்ல வந்து பிசி என்ற கருத்து பி மாத்திரம் ரெண்டாவது எடுக்க நல்ல மண்ணு, பி மாத்திரம் சரிதானே. சேஞ்சஸ் வந்து அப்டேட் பண்ண டிஸ்கஸ் பண்ணி அப்டேட் பண்ணேன். அதான் திரும்ப செல்ல முடியல. அந்த அதுல வரணும் இப்படி அது உண்மையாக நடக்க அரிய மேசையை மட்டமாக்குவது வந்து நேர்வரிசையாக்கி தொலைக்காட்டிட ஒளியல் அச்சுக்கு அரிய மேசை தளம் சமாந்திரவாரமா சரியா. விமர்சனத்துக்கு ஒளியல் அச்சுக்கள் ஒளி கதிர்கள் சொன்னா அதுக்கு எப்பவுமே சமாந்திரம் அண்டி இல்லை. வளமையா நாங்க ஒளி கதிர்கள் வரைத ஒரு புள்ளிக்கு, இந்த புள்ளிக்கு இல்லாம மற்ற புள்ளிக்கு ஒளி கதிர்கள் வரைஞ்சா சமாந்திரமான எப்படி வராது. ஏன்னா நாங்க திரும்ப சொல்றேன், திருசியமானில பொருளா பயன்படுத்த ஒரு புள்ளி பொருள் அல்ல, அது ஒரு ஏபரிமான உயரமான பொருள். அது ஒரு புள்ளியிலிருந்து வர கதிர்கள் தான் இது. எங்கிருந்து வர கதிர்கள் சொல்லுமா? எங்கிருந்து வர கதிர்கள் இது? எங்கிருந்து வர கதிர்கள் கேட்கிறேன். பிளவு, ஒளித்தப்பட்ட பிளவு, நீள்துவாரம் சொல்லு நேர்வரிசையாக்கில உண்மையா திருசிய மாநில பொருளாக கருதப்படுது. அதான் திருசிய மாநில நேர்வரிசையாக்கி எடுத்தா இங்க பின்னுக்குள்ள நீள் துவாரம் சொல்லு, இதுதான் நான் ஒளிர்த்து, அதான் பொருள் சரியா. இந்த நீள் துவாரம் தான் பொருளா கருதப்படும். ஏன்னா இதை ஒளிர்த்து நான் இது மட்டும் இதனூட மாத்திரம் ஒளி உட்புகும். அப்ப நான் தொலைகாரில் அவதானிக்கும் அந்த நீள் துவாரத்தை தான். ஆகவே திருசிய மாநில பொதுவாக பொருள் என்று எடுக்கிறது நாங்க இதை நேர்வரிசையாக்கல நீள் துவாரத்தை. ஒரு புள்ளியிலிருந்து வார அல்லது எல்லா புள்ளியிலிருந்தும் கதிர்கள் வரும். பட் இந்த புள்ளியிலிருந்து வார கதிர்கள் மாத்திரம் தான் இந்த அச்சுக்கள் சமாந்திரமா போகும். அடுத்த கதிர்கள் மற்ற புள்ளியிலிருந்து வார கதிர்கள் அச்சுக்கு சமாந்திரமாக போகாது. என்ற கருத்தை சேக்கூட்டு
பிள்ளைன்றது. ஆனால் எஸ்டி மாஸ்டர் 4வது. சரியா? நான் ஏதாவது சேஞ்சஸ் வந்தாலும் அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் தரேன்.